அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹெல்தி ஹோம் சமையல்ல ஸ்வீட் போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஸ்வீட் போண்டா செய்யறதுக்கு பாத்திரத்துல பிஞ்ச் சால்ட் சேர்த்துப்போம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, தயிர் 1/4 கப்போட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துப்போம். நம்ம எந்த கப்பால் எடுக்கிறோமோ அதால 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 கப் சர்க்கரை, தண்ணி 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக, சர்க்கரை நல்லா கரைச்சிப்போம். இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் மாவு சேர்த்துப்போம். 2 கப் மாவு மைதா மாவு. நம்ம கோதுமை மாவில் போடுறனாலும் போட்டுக்கலாம், இல்லை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். 1 கப் மைதா 1 கப் கோதுமைன்னு கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக நம்ம தயிர் சேர்த்து பிசைறனாலும் பிசையலாம், நல்லா சாஃப்டாக வரும். நம்ம எந்த அளவுக்கு தயிர் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இப்போ இதை மாதிரி மாவை பிசைஞ்சுப்போம். 1/4 கப் தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சுப்போம். நம்மளுக்கு மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் மாவு நல்லா கையில் ஒட்டணும். இதை மாதிரி அந்த பதம் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கணும். மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் மாவு நம்மளுக்கு இதை மாதிரி கையோட ஒட்டிக்கிட்டு இழுபடணும். இதை மாதிரி இருந்தால் நம்மளுக்கு போண்டா நல்லா வரும். இப்போ இதை 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஊற விட்டுப்போம். அப்போ இதில் உள்ள சர்க்கரையெல்லாம் நம்மளுக்கு கரைஞ்சிடும். பேனில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிப்போம். எண்ணெய் சூடாயிட்டான்னு செக் பண்ணி பார்த்துப்போம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், ஏன்னா ஸ்வீட்டாக இருக்கனால டக்கு நம்மளுக்கு செவந்துடும். அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சுப்போம். கையில் நல்லா எண்ணெய் பூசிப்போம். அப்போ தான் மாவு நம்மளுக்கு வந்து கையில் ஒட்டாது. இதை மாதிரி எடுத்து கையில் நல்லா உருட்டிட்டு 2 விரலுக்கு நடுவில் இதை மாதிரி வச்சு அழுத்தும் போது நம்மளுக்கு வந்து ரவுண்டாக பால் மாதிரி கிடைக்கும். நல்ல மாவை வந்து நல்லா உருட்டிட்டு நம்ம போடும்போது போண்டா நம்மளுக்கு வழவழன்னு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஃப்ளேமை லோலே வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து போண்டா கலர் வந்து சேஞ்ச் ஆகாது, உள்ளே நல்லா வேகும். ஏன்னா நம்மளுக்கு போண்டா பெருசாக இருக்கனால ஃப்ளேமை வந்து ஹையில் வச்சோம்னா வெளியில் செவந்துடும், உள்ளே வேகாது. அதனால் ஃப்ளேமை வந்து லோலே வச்சு வேக விட்டுப்போம். நம்ம 2 கப் மாவு எடுத்தோம். இந்த 2 கப் மாவுக்கு நம்மளுக்கு 6 போண்டா கிடைக்கும் இந்த சைஸில். நம்ம ஊர் டீ கடையில் உள்ள கார போண்டா, ஸ்வீட் போண்டா, பக்கோடா, பஜ்ஜி இதெல்லாம் போடுவாங்க. அதில் உள்ள ஸ்வீட் போண்டா தான் நம்ம இன்றைக்கி தயார் பண்ணிகிட்ருக்கோம். இந்த போண்டா வந்து டீ கடையில் உள்ள மாதிரி எக்ஸாக்டாக அதே மாதிரியே இருக்கும். அடுப்பு மட்டும் நம்ம ஹையில் வச்சு வேக விடக்கூடாது. நல்லா கலர் வந்து நம்மளுக்கு டார்க்காக வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கணும். நம்ம எவ்வளோ டார்க்காக பொரிச்சு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு மேலே உள்ள லேயர் வந்து திக்காக இருக்கும். போண்டா நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு, ஸ்வீட் போண்டா. ரொம்ப அதிக அளவில் செய்யாமல் இதை மாதிரி ஒரு 2 கப் மட்டும் நம்ம போட்டு செஞ்சோம்னா அளவாக சாப்பிட்லாம். நீங்களும் இந்த அருமையான டீ கடை ஸ்வீட் போண்டாவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மேலே வந்து நம்மளுக்கு ஹார்டாகவும் உள்ளே வந்து சாஃப்டாகவும் இருக்கும். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.